என்னங்க யாரோ பெல் அடிக்கிறாங்க. மணி என்ன 6? ஆமா. அப்படின்னா என் டிரைவர் தான். குட் மார்னிங். மறுபடியும் பட்டுறீங்களா? வெள்ளுங்க வீட்டுக்கு போலாம் சார். வெள்ளுங்க. பாய். பாய். ஐயா ட்ரெஸ்ஸை மாத்துங்க சார். India now 248 percent. Yes, India 228 more. The number of 8 has been reduced to 248. அண்ணா அப்பா வந்துட்டாரு. Can now to Beckham. மட்டி டாடி அறைய விடு. பாத்தியாடி, அப்பா வந்ததும் ஆசையோடு கிட்ட ஓட வேண்டிய பிள்ளைங்க பயந்து உள்ள ஓடுதுங்க. ஆமாம்மா. சரி சரி, நீ போய் லட்சுமி கிட்ட அவன் வந்துட்டான்னு சொல்லு. சரிம்மா. அம்மா அம்மா. என்ன அலமேலு? ஐயா வந்துட்டாருமா. டாக்டர் என்ன சொன்னாரு? ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. குடிச்சா செத்து போயிடுவேன்னு சொன்னாரு. குடிக்காம இருந்தா அப்பவும் செத்து போயிடுவேன்னு சொன்னார். பேசாம குடிச்சுட்டே செத்து போறேன். போதும் விளையாட்டு. நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் அவங்க எதிர்காலத்தை பாதிக்கும். மறந்துடாதீங்க. நல்லா சொல்லு, அப்பவாது புத்தி வரட்டும். யாருக்கு? எனக்குதான். என்னங்க என்னங்க ஹோட்டல் என்ன கூட்டு வரையா? ஆமாமா. மத்ததெல்லாம் கூட வழக்கம் போலதானே? ஏன்பா, அவன் உடம்புதான் என்னத்துக்காகும். நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லி கேட்காதவரு நான் சொல்லியா கேட்க போறாரு? அதுவும் சரிதான். இப்ப யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு இப்ப கெட்ட புத்தி நடந்துட்டு இருக்கு. வர 5ஆம் தேதிக்கு குரு பயிர்றான். ஆண்டவன் புண்ணியத்திலே அதுக்கப்புறம் தான் என் பிள்ளை சரியாயிருப்பான். நாளைக்கு தான் 5ஆம் தேதி. குரு பேசி நாளைக்கு தான். அப்படியா? ஏங்க நல்லா இல்லையா? யார் சொன்னா? ரொம்ப நல்லா இருக்கு. இது அனாவசியமா தின்னு வேஸ்ட் பண்ணணுமேன்னு பாக்குறேன். அப்ப இடியாப்பம் சாப்பிடுங்க. வேண்டாம், தொண்டையில இடிக்கும். அதுக்குதான் அளவுக்கு மீறி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாக்கு மரத்து போயிடும். நல்ல பொருள் எதுவுமே வாய்க்கு ருசிக்காது. ஹோட்டல்ல எல்லாமே ருசிக்குத. இத பாருங்க, ருசிக்கிறதெல்லாம் நல்லதில்லை, கசக்கிறதெல்லாம் கெட்டதில்லை. அப்ப நீயே ஒத்துக்கிட்டீல கசக்குதுன்னு. நான் போறேன். எங்க? ஹோட்டலுக்கு. நானும் வரேன் ஹோட்டலுக்கு. இடியாப்பத்தை போட்டு. ஜெர்மனில இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காராம். அவரை பார்த்தா என் கால் குணமாயிடுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடாது? அவரை பார்த்தா உடனே ஆபரேட் பண்ணணும்னு சொல்லுவாரு. 5000 10,000 தேவைப்படும். என்கிட்ட பணம் இல்லை. என்னங்க?
இப்படி முகத்தில் அடிச்சாப்புல பதில் சொல்றீங்களே, அவங்க மனசு கஷ்டப்பட்டா நமக்கு அது நல்லது இல்லைங்க. சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன தப்பு? சரின்னு நீயே சொல்லு. நில்லுங்க, இந்த மருந்தையாவது வாங்கிட்டு வந்து அவங்க கையில கொடுங்க. கால்வலியால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. சார், ஆபீஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு? ஏறு சார், ஸ்டாஃபுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணுமேனு இப்பதான் ஸ்டேட்டுக்கு போன் பண்ணேன். இப்பவே 10,000 ரூபாய் இருப்பதா சொல்லிருக்கான். அதை வேணா நீங்க எடுத்துக்கங்க. தேங்க்யூ. எனக்கு 5,000 ரூபாய் போதும், பாக்கி வச்சு நீ மேனேஜ் பண்ணிக்க. வாடா, இந்தாங்க போங்க. வாங்க, என்ன வாண்டிங்க? இதுக்கு அடிக்கடி ஏதாவது தலைவலி வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன வழியோ தெரியல, நல்லா வந்த வண்டி புஷ்னு வழியும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியா? வேலை ஆஃப் பண்றா, அந்த வண்டி என்னன்னு பாரு. உட்காங்க. ஏதா போய் நீங்க இந்த வண்டியிலேயே வர்றது பரவாயில்ல. சேகர் பிரிண்டிங் பிரஸ் மேனேஜர், அட்லீஸ்ட் ஒரு ஷோரூம்ல இருந்து நியூ வண்டியா டெலிவரி எடுக்க வேணாமா? நீங்க ஒண்ணு வேத்தரச்சில கொட்டிக்கிட்டு பேருதான் பெத்த பேர், தாகத்துக்கு நீள் ஏமே அட்ல சொத்தாரு. உங்க முதலாளியை பத்தி ஒரு நாள் பேசிக்கிறாங்க, கட்டகத்தையா அள்ளி விடுவாராம், பெரிய தர்மகர்த்தான்னு சொல்றாங்க. தான தர்மம் எல்லாம் பொம்பளைங்களுக்கு தான், எங்களுக்கு ஏது? இருக்க நிலைமையை பார்த்தா கப்பலை இழுத்து வச்சு மூடிடுவாங்க போல இருக்கு. அப்படியா? நீங்க நினைச்சீங்கன்னா அந்த நிலைமையை அடியோட மாத்தலாம். நான் நினைச்சு என்ன சார் செய்யறது? அப்பன் பணனால நடுவில் இருக்க வேண்டாமா? பணம் என்ன சார் பெருசு, மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்டது தானே. பணத்தை நம்மளா பார்த்து வாங்கினா வருது, போனா போகுது. அது என்ன சார் அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? அது எப்படி? ஈஸிதான் பாருங்க சார். என்ன ஆச்சரியமா இருக்கா? உள்ள வாங்க. மேல ஒர்க் ஷாப், கீழே சீட்டாடுற கிளப். இது எல்லாருக்கும் நான் தான் சோல் ப்ரொப்ரைட்டர். ஆமா, பணம் வாங்கினா வரும் போனா போகும் சொன்னீங்களே, என்ன பிசினஸ்? ஆமா, இப்ப என்ன சொல்றேன், எல்லாம் பிரிண்டிங் பிசினஸ். அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே. என்ன தடிக்கிறேன்? கல்யாணம், கர்மாந்திரம், துக்க நாள், இதுக்கு நோட்டீஸ் அடிக்கிறேன். நான் சொல்றது அது இல்ல, கரன்சி. கள்ள மாட்டா? ஏன் அப்படி சொல்ற? கரன்சின்னு சொல்லு. அது அடிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கான். அவன் அடிக்கிற நோட்டை பார்த்தா அரசாங்கத்திலேயே நோட் அடிக்கிறத விட்டுருவாங்க, அவனுக்கே குத்தகை கொடுப்பாங்க. அவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட்லாம் என் கைவசம் இருக்கா? நல்ல யோஜனை தான், இருந்தாலும் எங்க முதலாளி இதுக்கு ஒத்துக்கணுமே. யாருக்கு அறிவு இருக்கும்? எல்லாமே சொல்ல. I said nonsense. Hey. What a surprise. என்ன போலவே ஒருத்தனா? அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாழ்ப்புற அப்படி இருக்கு, ஆனா குணம் மட்டும் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். உன் மேல பேர் அடிச்சுட்டேன் கோச்சுக்கிறியா? இந்த கட்சி பரவாயில்ல, கட்சி வியாகிட்டே இருக்கு. தொடக்கிற ஸ்டைல் கூட என்ன மாதிரியே இருக்குது. சுந்தரமூர்த்தி நாயனார் 63 ஒருத்தர. எந்த ஊர்? ஆண்டிப்பட்டி. அத பார்த்தா வில்லேஜர் மாதிரி தெரியல, கொஞ்சம் நாகரிகமா தான் இருக்கேன். இப்ப வில்லேஜ்ல தான் நாகரிகம் வளருது, பட்டணத்துல பண்பு அழியும். எதை வச்சு அப்படி சொல்றேன்? பார்த்தோன்னு தெரியுது. யார பார்த்தா? என்ன பார்த்தாவா, இந்த ஊரை பார்த்தாவா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் உங்க வசதி. நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உன்னை பார்த்த அதிர்ச்சியில அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறேன். உனக்கு ஆச்சரியமா இல்ல? ஒரே மாதிரி உருவம் கொண்டவங்க உலகத்துல 4 பேராவது இருப்பாங்கிறத நான் படிச்சிருக்கேன். நான் கூட படிச்சிருக்கேன், ஆனா மறந்து போச்சு. உங்க பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? என் பேர் ராஜசேகர். எல்லாரும் என்ன ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க.
என்னையும் என் காரையை பாக்குறவங்க இவர் எந்த ஊர் ராஜான்னு கேட்பாங்க. சில பேர் எங்க ஊர் ராஜான்னு சொல்லுவாங்க. எங்க தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் பெரிய பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப என்ன ராஜா வேண்டி இருக்கு? ராஜா வெறும் சேகர்னு வச்சுக்கிட்டேன். எப்படி? காரணம் கரெக்டா தான் இருக்கு. சரி சரி, என் கூட கார்ல வா, பேசிக்கிட்டே போலாம். சாரு, நான் டவுனுக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். சுந்தரமூர்த்தி நாயனார், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல மேம். Come in, Mr. Sundaramurthy Nayanar. ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையில போ. இத போட்டுக்கோ. ஐயா, எனக்கே இதெல்லாம். இந்த பாருங்க, என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக நெக்லஸ் வாங்க வந்தவனா. நான் உடனே ஊருக்கு போகணும். மணி 11 ஆச்சு. நான் கிளம்புறேன். நீங்க வீட்டுக்கு புறப்படுங்க. நான் ராத்திரில வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஹோட்டல்ல இந்த ரூம் தான் நமக்கு பர்மனன்ட் வீடு. அப்போ வீடு வாசல் குடும்பம் எல்லாத்தையும் மறந்தாச்சா? வீடு வாசல் குடும்பம் நியூசன்ஸ் அதெல்லாம் ஒரு வழியா மறந்துட்டு இப்படி ஜாலியா இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என்னமோ கீழே விழுந்துச்சு பாருங்க. எங்க அம்மாவுக்கு கால் வலி, தலைவலி, வயிற்று வலி, இதுக்கெல்லாம் நான் மருந்து வாங்கிட்டு போகணும். பெரிய நியூசன்ஸ். ஹலோ, எஸ் ஸ்பீக்கிங். ஹலோ ஷீலா, என்ன? ஐ எம் சாரி டார்லிங், இன்னைக்கு ஒரு அதிசயமான மனிதரை சந்திச்சேன். அவர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி, நான் இன்னைக்கு உன்னை மீட் பண்ணேன். நாளைக்கு நைட் மீட் பண்றேன். ஓகே ஓகே, பாய். யாரு? தங்கச்சியா பேசுனது? தங்கச்சி? நம்மளுக்கு தங்கச்சி கிங்கச்சி கிடையாது மன். போன்ல பேசுனது உங்க மனைவியான்னு கேட்டேன். என் மனைவி உனக்கு தங்கச்சியா? நான் அப்படித்தான் நினைக்கிறது வழக்கம். அப்படின்னா நீ என் மாப்பிள்ள. இனிமே உன்னை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவேன். என்ன மாப்பிள்ள? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஸ்பீக்கிங். யாரு? லீலாவா? நான் உன்னை மறக்கலையே, நான் உன்னை மறக்கலையே. உன்னை மறப்பனா? இன்னைக்கா? முடியாது டார்லிங், நாளைக்கு மீட் பண்றேன். ஓ, நாளைக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. நாளைக்கு மீட் பண்றேன். ஷியோர். குட் நைட். மிஸ்டர், இது ஒரு தங்கச்சியா? ஆமா மாப்பிள்ள. அருமண்டா, உங்களுக்கு வந்து நான் மாப்பிள்ளைய மாட்டினேன். ஏய், உண்மையை சொல். உங்ககிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இது வரைக்கும் இல்ல. உன்னை நம்பலாமா? எங்க ஊருக்கு வந்து எங்க அப்பாவை பாருங்க, அதுக்கப்புறம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எங்க அப்பா ரொம்ப கர்நாடகம், பெரிய பக்தர். எங்க ஊர்ல இருக்கிற ரவுடி பைய கூட எங்க அப்பாவுக்கு முன்னால சிகரெட் பிடிக்க மாட்டான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மேம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? மாமனாரே, முதல்ல நமக்கு ஒரு பொண்ணு கொடுங்க, அப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கலாம். ரியலி யூ ஆர் லக்கி ஐ சே. நான் ஒரு முட்டாள். தெரியாதனமா கல்யாணத்தை பண்ணிட்டு 2 புள்ள வேற பெத்துட்டேன். என் ஒய்ஃப் இருக்காள லட்சுமி, சனிய சனிய எதுக்கு எடுத்தாலும் பெரிய மேத மாதிரி எனக்கு புத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் ஸ்பீக்கிங். ஹலோ, யாரு? விமலாவா? ஆமா, நான் விமலா தான் பேசுறேன். My dear, my dear. How are you, darling? உங்களை உடனே பார்க்கணும். இமீடியட்டா, இப்பவே. உங்களுக்காக லவர்ஸ் பார்க்ல காத்துக்கிட்டு இருக்கேன். அங்கயா? அதே இடத்துலயா? இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஜாக்கிரதை, நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நாங்க சொல்ற வரைக்கும் அவன் உன்னை விட்டு பிரிய கூடாது. அந்த மாதிரி நடந்துக்கணும். உங்க ஒய்ஃப் சனிய, இதெல்லாம் அஷ்டலட்சுமியா? மாப்பிள கோச்ச கூடாது. 5 நிமிஷம் இங்கே இரு. இத நான் வந்துட்டேன். நீங்க புறப்படுங்க, நான் புறப்படுறேன். மாப்பிள்ள, இத்தனை டெலிபோன் வந்ததே, உன்னை விட்டுட்டு போனேனா? இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ரொம்ப நாளா சேஸ் பண்ணினே இருக்கேன், தமாச்சிக்கினே இருக்குது. இப்பதான் வசமா மாட்டுச்சு. ஒரு half an hour இங்கே இரு. கரெக்டா நான் வந்துடுறேன். ஓகே? நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். ஹலோ சேகர். இதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. நேரம் ஊட்டி போ. ஊட்டிக்கா?
எந்த ஏற்பாடு செய்யல. எனக்கு எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு. எதுக்கு அப்ப ஊட்டிக்கு போகும்போதெல்லாம் விவரமா சொல்றேன். நான் ட்ரெஸ் கொண்டு வந்தேன். ஹோட்டல் ரூம்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் விட்டுட்டு வந்திருக்கேன். அவர் ஆம்பளை தானே, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். இது அதை விட முக்கியமான மேட்டர். ப்ளீஸ் கிளம்புங்க. ஓகே ஓகே கம். நல்லா காக்க வச்சுங்க. என்ன குட் மார்னிங் சார். நிஜமா மன்னிக்கணும். நீங்க தனியா இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் காலிங் பெல்ல அடித்திருக்க மாட்டேன். சீக்கிரம் புறப்படுங்க. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உங்களை கையோட கூட்டு சொன்னாங்க. என்னையா நிஜமா இந்த டிரைவர் புத்தி சொல்றதா நீங்க நினைக்கப்படாது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி நடந்துகிட்டாலும் அந்த தாயுள்ள உங்களை தான் தேடிட்டு இருக்கு. புறப்படுங்க போலாம். யோ 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 இரியா, என்னை பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்க. உங்களை பத்தி எனக்கா புரியாது? ராத்திரில யாரும் கிடைக்கலன்னா காலையில இந்த மாதிரி ஆயிடுவீங்களே. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நீங்க வந்து பார்த்தா தான் சௌரியமாவும் டாக்டர் சொல்றாரு. புறப்படுங்க போலாம். ஒண்ணு யோசனை பண்ணாதீங்க. இப்ப வாங்க, ராத்திரி உங்க இஷ்டப்படி நடத்துங்க. என்ன உளற? அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ். பல்லைன்னா கஷ்டம். என்ன தேடுறீங்க? மருந்து சீட்டியா? வாங்க போலாம். இரியா, ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். முடியா. ஐயா, நீங்க அம்மா ரூமுக்கு போங்க. இதோ வந்துட்டு. நீ முதல்ல அம்மா ரூமுக்கு போ. வாங்க. அம்மா, நேற்று விட்ட நான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சு. ஆமாமா, உன் வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. வெளியில எனக்கு 1000 தொல்லை இருக்கலாம். அதெல்லாம் நான் வீட்டுக்குள்ள காட்டி இருக்க கூடாது. நான் ஒரு படிச்ச முட்டாள். என்ன மன்னிச்சு. நீயா ஏன் மகனா இப்படி பேசுறது? நேற்று வரைக்கும் நான் எப்படியோ, இனிமே என்னைக்கு நான் உன் மகன் தான். மகனா இருக்கிறது மட்டுமில்ல, நல்லவனா வாழ்ந்து காட்டி நம்ம குடும்ப பெருமையும் வாழ வைக்க. நான் வேண்டிய தெய்வம் எல்லாம் என் குடும்பத்தை காப்பாத்திருச்சு. இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும். ஓ ஜாதகப்படி குரு இன்னைக்கு பேந்துட்டான். அம்மா, உனக்கு காலுக்கு தடவை நல்ல மருந்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஊர்ல கிடைக்காது, இம்போர்ட் பண்ணு. காலக்காது நானே தைச்சு விடுறேன். அப்பா, உங்களை பார்த்து பயந்து நானும் பொம்மை மாதிரியே இருந்தேன். இனிமே நீங்க நல்லா ஆடுவேன், பாடுவேன், சிரிப்பேன். இனிமே நானும் சிரிப்பேன். டிரைவர், எனக்கு எத்தனை குழந்தைங்க? ஏங்க முடிக்கிற? 2. யாரா? மூத்த பையன் மோகன், 2வது பொண்ணு சாந்தி. 2 பேருக்கு தானே நான் பொம்மை வாங்கினேன். ஆமா. நான் வாங்கும்போது நீ பாத்தில? ஆமாங்க. போய் மோகனை கூட்டிட்டு வா. போயா. உன் பொண்டாட்டி உன்னை பார்த்து அசந்து போய் நிக்கிற. பொண்டாட்டி பேசு, அசர வச்சுட்டேன். சாந்தி, நான் உனக்கு வாங்கிட்டு வந்த பொம்மைய உங்க அம்மா கிட்ட காமிச்சியா? லட்சுமி, நீ என் பக்கத்துல இருக்கிற? லட்சுமி, இனிமே நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம். நான் திருந்திட்டேன், நல்லபடியா நடந்துட்டேன். நான் தினமும் கடவுள்கிட்ட இதத்தாங்க வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆமா,
நான் சொன்ன மருந்த வாங்கிட்டு வந்தீங்களா? நீ வேற மருந்து சொன்னியா? அதான்டா ரிப்போர்ட் பண்ணியே அந்த மருந்து தான் சொல்றான். லட்சுமி, மருந்து வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லம்மா, என் கால அவனே தேய்ச்சி விட்டான். எங்க அம்மா இப்படி கலகலப்பா இருக்க வேண்டிய குடும்பம் எப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அத்தான் என்ன உருன்னு உட்கார்ந்திருக்கீங்க? அதான் குரு பேந்துட்டானே. ஆமாமா, பாவி குரு பேருந்து எங்கேயோ போயிட்டான், சிஷியன் தான் மாட்டிட்டு முழிக்கிறான். என்ன உளறீங்க? சீக்கிரமா எந்திரிச்சு குளிக்க போங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு நல்ல நாள். ஆமா, குடும்பத்துக்கு நல்ல நாள்ல நான் குடிச்சிட வேண்டியதான். இந்த பாரு. எங்க போறீங்க? எங்க எங்க? பாத்ரூம் இங்க. பாத்ரூம்? ஆமா, இதுதான் பாத்ரூம். பின்னாடி சமையல் கிட்டாது. அவன் போட்ட பிரஷ் எத்தனை வாயோ கர்மண்டா. என்னங்க என்னங்க என்ன இது? நான் இல்லாம கதவு சத்துறீங்க. அப்புறம் யாரு உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுறது? நீங்க எனக்கு என்ன தேய்ச்சி விடுறா? இது என்ன அநியா? நீ போ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன இது அநியாயமா? என்ன பேசுறீங்க? கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது என்ன தேய்ச்சி முழுகிறத விட்டுட்டு நாருங்க. ஏன் இங்கே இருக்கிறீங்க? வாங்க. நான் உங்களுக்கு என்ன தேய்க்கலன்னா தான் பாவம். உட்காருங்க. இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நீ என்கிட்ட எண்ணெய் குடுத்துருவியா? படப்படன்னு கீழே போவியா? குழந்தைகளை தரதரன்னு கூப்பிடுவியா? தரத்தரன்னு அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவியா? நான் அதுக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி விட்டு வந்துடுவோம். எப்படி ஐயா? இத பாருங்க, நீங்களும் குழந்தைதான், உங்களுக்கு தேய்க்க தெரியாது. ஏன் தேய்க்க தெரியாது? நான் எத்தனை பொண்ணுகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன். மாலாவுக்கு என்ன தேய்ச்சி விட்டுருக்கேன், கீழாவுக்கு என்ன தேய்ச்சி விட்டுருக்கேன், ஷீலாவுக்கு என்ன தேய்ச்சி. ஓ, அந்த சனியங்க தான் தலைமுடிக்காச்சே. முழுகலையே. அந்த சனி எல்லாம் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க இங்க 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 எல்லாம் நான் தலை முழுகினா தான் அந்த பாவம் எல்லாம் போகும். அது வரைக்கும் நீ என்ன தொட வேண்டாம். இந்த ஐடியா எப்படி? ஓ, அத சொல்றீங்களா? சரி சரி, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கிறேன். புது புடவை கட்டிக்கோன்னு சொல்லலான்னு இருந்தேன், நீயே கட்டிட்டு வந்திருக்கிறிய. இத பாருமா, என் பிள்ளைக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிரியம், கொஞ்சம் நிறைய வைக்க சொல்லுமா. என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் எனக்கும் தெரியாதே. நான் எதுக்காக சொல்றேன்? அடாடி, ஏன் என்ன பேச விட மாட்டேங்கிற? அலுமேலு, அலுமேலு, இங்க வா. இங்க பாரு, இன்னைக்கு ஐயா பேர்ல எல்லா கோவிலுக்கும் அர்ச்சனை செய்யணும். அதுக்கு வேண்டிய சாமான எல்லாம் அப்பவே வாங்கி வச்சாச்சுமா. நம்ம சின்னம்மாவே சாயங்காலம் எல்லா கோயில்களுக்கும் நேரா போய் அர்ச்சனை பண்ண போறாங்க. என்னது வளவளன்னு பேசிட்டே இருக்கீங்க? நான் போன் பேசுறது தெரியல. நர்ஸு, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன். எங்க வீட்ல குரு பேந்துட்டான். யார் பேந்ததுன்னு தெரியல. அப்பதான் பேசிருப்பாரு. இன்னைக்கு வர பாய்தான் தரப்படாது. ஏய், எனக்கு லீவ் சொல்லிடு. டாடா. மோகன், இன்னைக்கு நீ கிரிக்கெட் மேட்ச் போல? நான் போல பாட்டி, டிக்கெட் ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்துட்டேன். ஏன்பா? இன்னைக்கு முழுதும் அப்பா கூடவே இருக்க போறேன். நாளைக்கு அப்பா கூடவே சேர்ந்து மேட்சுக்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்து அப்படியே அசந்துருவாங்க. இது என்னடா புது ஸ்டைலு? இது அப்பா ஸ்டைல். டம்பாச்சேரி, கோவில் மாதிரி இருக்கிற வீட்டை குட்டிச்சோராக்கி வச்சிருந்தியப்பா. நீ நல்லபடியா திருந்திட்டேன்னு நினைச்சு எத்தனை உள்ளங்கள் சந்தோஷப்படுது பாத்தியா? இந்த சந்தோஷம் எல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா? அப்பா, என்னையே இப்படி அவஸ்தைப்படுத்துற? நீ எப்ப வருவ? எங்க போன? இங்க வாங்கல. எங்கம்மா கூப்பிடுற? எனக்கு ஒரு பாடம் புரியல. உனக்கு பாடம் புரியல? எதுவுமே புரியல. டாடி வாங்கல. டாடி டாடி, இந்த போன் எனக்கு புரியவே இல்ல. ஆக்ஷனோட சொல்லி கொடுங்க டாடி. இதுவா? I am a little teapot. I am a little teapot. Short Short and stout. and stout. Here is my handle. Here is my handle. And here is my spout. And here is my spout. When the water is boiling, When the water is boiling, hear my shout. hear my shout. Lift me up Lift me up and pour me out. and pour me out. Hey, 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 Sati, Sati. கதவு தரமா? கதவு தர, டார்லிங். திறக்கவே மாட்டேன். ஏன்? ராத்திரில ஊரை சுத்தவா? தூங்கு. நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. குட் நைட் டாடி. Sati, Sati.
நீங்களா? நீயா? என்ன லக்ஷ்மி கையில் என்ன? பால். வெரி குட் வெரி குட். ஓகே, நீ சாப்பிட்டியா? என்ன புதுசா கேக்குறீங்க? நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை தானே நான் எப்பவும் சாப்பிடுவேன். ஆமா, மறந்துட்டேன். சாந்தி பிறந்ததுக்கு அப்புறம் உங்க ரூமுக்கு வர்றது, சந்தோஷமா பேசுறது இன்னைக்குதான். ஐம் சாரி. என்ன செய்யறது, விதின்னு ஒண்ணு இருக்கே, விட்டு வைக்குதா? என்ன நடந்துகிட்டே பேசுறீங்க? உட்காந்து பேசலாமே. உட்காந்து பேசுறேன். சாந்தி இந்த போயம் தெரியலன்னு சொன்னா போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். சாந்தி நேரம் தூங்கி இருப்பா. ஆமாமா, சாந்தி தூங்கிருப்பா. நான் ஒரு ஃபூல், எல்லாத்தையுமே மறந்துடுறேன். அம்மாவுக்கு கால்ல மருந்து போட்டு மசாஜ் பண்ண மறந்துட்டேன். அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க. நான் போய் படிச்சுக்கிட்டே இருக்கேன். 1 நிமிஷம். ஓகே. என்னப்பா இது? தூங்க போற வேலை திடீர்னு பரப்பிட்டு எங்க வந்துட்ட? ஒண்ணு இல்லம்மா, உன் காலுக்கு மருந்து போட மறந்துட்டேன், அதனால தான் வந்தேன். அதுக்கு நீயே வரணுமா? நான் தேய்ச்சுக்கிறேன், நீ போப்பா. தானா வைத்தியம் பண்ணிட்டு அது சரிப்படாதுமா. எல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். நீ பேசாம படுத்து. சேகர், இந்த அன்பு எப்போது இருக்கணும், குறையவே கூடாதுப்பா. அம்மா, கடவுள் புண்ணியத்துல இனிமே நமக்கு எந்த குறையும் கிடையாது. எல்லா நலமும் பெருகும். சரி சரி, நேரமாச்சு, நீ போய் உன் ரூம்ல படுத்துக்க. நோ, இன்னைக்கு ராத்திரி 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணணும். அதனால நான் இங்கேயே படுத்துக்கிறேன். நல்ல வேலைப்பா, நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கல. படிச்சிருந்தா வருஷம் பூரா எனக்கே வைத்தியம் பண்ணிட்டு இருப்பேன். சேகர், சேகர், நீ போய் உன் ரூம்ல படு. அம்மா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மசாஜ் பண்ணணும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நானே உன்னை கூப்பிடுறேன், நீ போ. ஹலோ, நான் நமச்சிவாயம் பேசுறேன். ஆமா சபாபதி. நான் என்ன சொன்ன ஆளுங்கெல்லாம் வந்து சேரல. எல்லாம் வந்தவுடனே அங்க கூட்டிட்டு வரேன். சபாபதி, ஒரு விஷயம். அங்க நான் வரப்ப மாறு வேஷத்துல தான் வருவேன். ஓகே? பரவாயில்ல. முதல்ல இந்த சீட் எடுங்க, அப்புறம் என்ன? அவர் வரத்துக்குள்ளே சட்டு முட்டு இந்த வேலையை முடிச்சுட்டா. இன்னைக்கு நம்ம முதலாளியோட தாத்தா பிறந்த நாள். உங்களுக்கு எல்லாம் லீவ். போங்க. என்ன சார் இப்ப சொல்றேன்? எப்ப சொன்னா ஐயா வாயில வந்தா லீவ் தான். போங்க போங்க போங்க. போயா லீவ் சார். வாங்க சார். இவர்தான் ஆர்டிஸ்ட் ஆறுமுகம். பாக்குறது அப்படியே வரைவாரு. நமக்கு வேணுன்ற 10, 100, 1000 எல்லாம் அப்படியே வரைஞ்சு கொடுப்பாரு. நல்ல ஆர்டிஸ்ட் இவரு. போட்டோகிராஃபர் சூச. டக்கு டக்குன்னு படம் எடுப்பாருங்க. இருட்டுல கூட எடுப்பாரு. அவர் வரைஞ்சு கொடுக்கறத அப்படியே போட்டோ எடுத்து கொடுப்பாரு. இவர்தான் ஆசாரி அருட்பிரகாசம். அவர் எடுத்து கொடுக்குற போட்டோவை அப்படியே ஈயத்துல சடக் சடக்குன்னு செதுக்குவாரு. பிளாக் மேக்கர். இவரு ஆடிய பாடம்.
அவரு செதுக்கி கொடுக்கறத வச்சு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பிரிண்ட் அடிப்பாரு பிரிண்டரு. அப்புறம் நான் இருக்கிறேன், நீங்க இருக்கீங்க, அப்புறம் என்ன போறேன். நாங்க இது இப்ப லோக்கல் அடிக்கிறோம், இது சக்சஸ் ஆகி போச்சு. உலகத்துல உள்ள எல்லா நாட்டு நோட்டையும் அடிச்சு தள்ளிடுவோம். எடுங்க முள்ள பறக்காதீங்கடா. ஏன் அலையறீங்க? உட்காருங்க. ஒரு கிண்ணத்தை எழுதுகிறேன், பல எண்ணத்தில் எழுதுகிறேன். என்னையாது உன் பேச்சு கேட்டு நான் அவர்கிட்ட எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். ஆள் ஒரு மாசத்துக்கு வரமாட்டான்னு சொன்ன வந்து நிக்கிறானியா? அதானுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன விடுங்க, என்கிட்ட சொன்னவளை போய் கேட்டுக்கிட்டு வந்துடுறேன். மேரி, ஆள் ரொம்ப கோமா இருக்காரு, நீ வழக்கப்படி போய் அவனை தாஜா பண்ணிடு. சார், மேல் அக்கவுண்டன்ட். கதை வாட் டார்லிங்? என்னங்க ஒண்ணும் செய்ய முடியல, ரொம்ப கோபமா இருக்காரு. அப்படியா? சார், சார், மேனேஜர் கமிங். என்ன மிஸ்டர், எல்லா விஷயத்திலையும் முதலாளியே ஃபாலோ பண்றாப்ல இருக்கு. மன்னிக்கணும் சார், இது மாதிரி எப்பவுமே நடந்ததில்லை. இது ஒண்ணு போதாது, முதலாளியை பார்த்து மேனேஜர், மேனேஜர் பார்த்து ஸ்டாஃப்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வருஷம் பூரா கம்பெனி கலகலகலன்னு இருக்கும். முதலாளிக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? உங்களுக்காக 20,000 ரூபாய் கேஷ் எடுத்து வச்சிருக்கேன். எங்க இருந்து? கப்பல்ல இருந்து. அதான பார்த்தேன், உங்க ஒப்ப வீட்டுல இருந்து இல்லையே. முதலாளியோட பேசி பேசி பழக்கமா போயிடுச்சு. இன்னும் என்னென்ன பழக்கம் வச்சிருக்க? வேற ஒண்ணு இல்ல சார். ஆபீஸ்ல எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு? அதான் பார்த்தேன். முதலாளி சாப்பிடுறீங்களா? எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்கு? 2 பாட்டில் சார். பெட்டியில கேஷ் எவ்வளவு இருக்கு? இதோ பார்த்து. எத்தனை பாட்டில் விஸ்கி இருக்குங்கிறது உனக்கு தெரியும், பெட்டியில இருக்கிற கேஷ் உனக்கு தெரியாதா? மேனேஜர் வேலையா பாக்குற? இந்த வா, கம்பெனியுடைய வரவு செலவு என்ன, பேங்க்ல எவ்வளவு கேஷ் இருக்குது, கம்ப்ளீட் பேலன்ஸ் ஷீட் இன்னும் 2 நாள்ல என் கைக்கு வரணும். இல்ல பின்னால பணமட்டையை கட்டி வரட்டுடுவேன். ஜாக்கிரதை. சார், ஊட்டிட்டு வாங்க. விமலா ஸ்பீக்கிங். ஹலோ, நான் நமச்சிவாய பேசுறேன். உனக்கு எவ்வளவு சொல்லி ஆளை கோட்டை விட்டிய? கோட்டை விட்டுட்டா என்ன உளறீங்க? யார் வளர்றது? சேகர அங்கேயே மடக்கி வேணும் சொன்னேன். ஆமா, அவர் இங்கதான் இருக்காரு. அங்க இருக்கானா? அப்ப இங்க இருக்கா? அங்க எப்படி இருக்க முடியும்? இதோ இங்க நல்லா குடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. என் டியூட்டி நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வேணா இங்க வந்து பாருங்க. சேகர் அங்க இருக்காருன்னு அப்படின்னா இன்னைக்கு இங்க வந்தவன் டூப்ளிகேட்டா? சேகரை போலவே மூத்தனா? அப்பா, வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறு போல இருக்கே. இல்லம்மா, இறங்குது. ஏம்மா, ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ போய் பேசாம தூங்கு. அப்பா, போகாதீங்க. ஒண்ணும் பயம் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். மிஸ்டர் சேகர், நீங்க ராத்திரியில வெளியில புறப்படுறது குழந்தை விரும்பாத போது ஏன் வெளியில போறீங்க? அதனால ஏற்பட்ட விளைவுதான் இது. இனிமே போக மாட்டேன் டாக்டர். குழந்தைக்கு குணமாற வரைக்கும் நீங்க பக்கத்துல இருக்கிறது பெட்டர். எஸ் டாக்டர்.
டார்லிங், எப்படி என் அலங்காரம்? ஓ how beautiful. விமலா, நான் உங்க கூட இவ்வளவு ஹாப்பியா இருப்பேன் கனவு கூட காணல. காரணம், உங்களுக்கு எத்தனையோ விமலாக்கள். உண்மையிலேயே சொல்றேன், உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் வேற யாரையுமே எனக்கு பிடிக்காது. கர்மம் கர்மம். ஒரு பக்கம் ஹோட்டல், மறுபக்கம் ஃபேக்டரி. முதல்ல இந்த வீட்டை மாத்தணும். ஏய், உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி என் மேல திடீர்னு அன்பு வந்து எனக்கு டெலிபோன் பண்ண? தயவு செஞ்சு அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாட் ஹேப்பன்? என்னாச்சு? பயப்படாம சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்க தான் என்ன காப்பாத்தியா. எனக்கு வேற மாப்பிள்ளை பிக்ஸ் பண்ணியாச்சு. அதனாலதான் வீட்டை விட்டு உங்களை நம்பி வந்துட்டேன். இனிமே எங்க அப்பா முகத்துல நான் எப்படி விழிப்பேனும் எனக்கே தெரியல. நீ கவலைப்படாது, நான் இருக்கேன். உங்க அப்பா பத்தி நீ கவலைப்படாது. அப்பா, இது என்ன கொடுமை? ஏய், நீயும் ஒரு பெரிய மனுஷனா? ஒண்ணும் தெரியாத பெண்களை எல்லாம் இப்படி உன் காவப்பட்டு கிடையாதுறியே, இது கடவுளுக்கு அடுக்குமா? ஹாய் மிஸ்டர், மரியாதையா பேசணும். உன் பொண்ணையே கேளு, இது ஏன் தப்பா? ஒருத்த வீட்டுல வாழ வேண்டிய பெண்ணை நாசப்படுத்திட்டு யார் தப்பு? நீதி உன்னை மன்னிக்குமா? ஆல் ரைட் மேன், ஆல் ரைட். நீதி என்ன மன்னிக்காது. ஓகே, இப்ப நீதான் மகளேங்கிற, மானம் போச்சுங்கிற, அதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? நான் ஆம்பளை, என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்குவேன். பெத்த மகளை கட்டுப்பாடோட வளர்க்க தெரியாம இஷ்டப்படி எல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வந்து லோலோலோங்கிற என்ன சமாச்சாரம்? கேட்டியா? குடும்ப கௌரவத்தை கெடுத்தவளை கேட்டியா? அவன் என்ன சொன்னான்னு? உன்னை துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சேன்னு பார்த்தேன். சார், நீங்க தானே மெட்ராஸ் சேகர் பிரிண்டர்ஸ் ஓனர்? உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆமா, நீங்களா இவரை ஷூட் பண்ணிட்டீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தே இருக்க கூடாது சார். இவர் ரொம்ப நல்லவர். எனக்காக இப்படி செஞ்சுட்டார். நான் என்ன ஜெயிலுக்கு போறேன். இவர் காப்பாத்துங்க சார், பிளீஸ். தயவு செஞ்சு எப்படியாவது காப்பாத்துங்க சார். கவலைப்படாதம்மா, ஒரு பெண் துயரப்படுறதை என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தே இருக்க கூடாது. நான் பக்கத்து ரூம்ல தான் தங்கி இருக்கிறேன். எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப இங்க நடந்ததை 2 பேரும் மறந்துடுங்க. எப்படி ரூம் எடுத்தீங்களோ அப்படியே காலி பண்ணிக்கிட்டு இப்பயே புறப்படுங்க நீங்க 2 பேரும். நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சரியா 6 மணிக்கு ஜங்ஷனுக்கு வந்துடுறேன். அங்க எனக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க. புறப்படுங்க. Come on. போங்க. இதே ரூம் தான் சார். இங்கதான் ஒரு கொலை நடந்தது. நான் என் கண்ணால பார்த்தேன். ஒரு ஆணு பொண்ணு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தெரியுமா? ஆணும் பொண்ணு ரொமான்ஸ் தான் பண்ணுவாங்க. கொலை எப்படி நடந்தது, எங்க நடந்தது, அதை சொல்லுங்க. இங்கதான் சார் துப்பாக்கி எடுத்தாரு. ஸ்ட்ரகல் ஆரம்பமாச்சு. இங்கதான் சார் சுட்டாங்க. இங்கதான் சார் அந்த பொண்ணை விழுந்தது. அத பாருங்க சார், அதான் எங்க வீடு. அங்கதான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த கொலை நடந்தது. இப்ப பார்த்தா ஆச்சரியமா இருக்கே. மேனேஜர், என்ன இதெல்லாம்? சார், ஒரு யங் கப்பல் வந்து சந்தோஷமா தங்கி இருந்தாங்க. இப்ப நான் ரொம்ப காலம் செஞ்சுட்டு போனாங்க. டெத் ஆகுது, மர்டர் ஆகுது. என்னமா வளர்றீங்க? டோன்ட் பி சில்லி. அண்ணா பேசுறத பாத்தீங்களா? என்ன செய்யறது உஷா? நீ எதையுமே ஆதாரத்தோட பேசணும். இல்லன்னா அவங்க பேசுறத நாம கேட்டுட்டு இருக்க வேண்டியதா? அதை எப்படி கேட்டுக்க முடியும்? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். எல்லாம் உண்மைதான். இந்த புஸ்தகத்துல ஏமா இதெல்லாம் படிச்சு எங்க உயிரை வாங்குறீங்க? பி கேர்ஃபுல். கான்ஸ்டபிள். அண்ணே, அட வாமா போலாம். உஷா, ஏப்பா
வந்து உட்காரு. என்ன இதெல்லாம்? சேகர், குரு பெயர்ந்து உன் கட்ட நேரமெல்லாம் நீங்க எடுக்கிறால உடனே சாந்தி கழிக்கிறதாம்பா சம்பிரதாயம். அம்மா சேகர், இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் எங்க மனசு திருப்திக்காக நீங்க செஞ்சுதான் ஆகணும். இதுல உனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. ஐயா சொல்ற இடத்துல உட்கார்ந்து அவர் சொல்ற மந்திரத்தை சொல்லணும், அவ்வளவுதானே. சாமி, நீங்க ஆரம்பிங்க. பேஷா உட்காருங்க. நடக்கட்டும். திருப்பதி வெங்கடேஸ்வராய நமக, திருத்தணி சுப்பிரமணியாய நமக, தில்லை நட. என்ன நின்றுட்டே இருக்கே, உட்காருங்க. பரவாயில்லையா, தில்லை நடராஜரே நின்றுட்டு தான் இருக்காரு. நீ செய்யற திருட்டுத்தனத்துக்கு ஆண்டவரே உதாரணம் காட்டுறியா? எந்த கடவுள் உன்னை இப்படிலாம் பித்தாட்டம் பண்ண சொன்னாரு? மேனேஜர், நீ என்ன பேசுற? என்ன கம்பீரம், என்ன அதிகார தோரணை, என்ன அற்புதமான நடிப்பு. மேனேஜர், என்ன ஒரு மாதிரியா பேசுறீங்க? சரியான கேள்விமா. இதே கேள்விய அவனை திருப்பி கேளுங்க. நீ யாருடான்னு கேளுங்க. இத்தனை நாளா அந்த வீட்டுல என் மகன் சேகர் மாதிரி ஏன்டா நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு கேளுங்க. என்ன, என் பிள்ளை மாதிரி நடிக்கிறானா? என்ன சொல்றீங்க? அப்போ இது யாரு? நீங்க பெத்த புள்ள அவன் இல்லம்மா. சேகர், என்னப்பா இது? ஏன் இப்படி செஞ்சுட்டேன்? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தேன்? உன்னை நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா சேகர்? சேகர், ஏன்பா இப்படி பாக்குற? என்ன அடையாளம் தெரியல? நான் தான் சுந்தரமூர்த்தி, சுந்தரமூர்த்தி நாயனார். வாய் திறந்து பேசுப்பா. உனக்கு என்ன ஆச்சு? மேனேஜர், உண்மை சொல்லு, என்ன நடந்தது? அம்மா, இந்த பாவிங்க சேகர ஏதோ செஞ்சுட்டாங்க. டேய், செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு பழி எங்க மேல போடையா? அம்மா, இனிமா புரியல. இந்த ஃப்ராடு உங்க மகன் பொய்ய சொல்லி நம்மளால ஏமாத்திட்டான். சேகர், 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 உனக்கு என்ன பாச்சு? ஏன்பா பேச மாட்டேங்க? சேகர், அக்கா, என்ன பாருங்க, உங்க லட்சுமி, இதோ நம்ம மோகன், நம்ம சாந்தி, எங்களை எல்லாம் விட்டுட்டு எங்க அத்தான் போனீங்க? பேசுங்க அத்தா, பேசுங்க. நீங்க பேச மாட்டீங்க. நீ ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவரு இந்த கதிக்கு ஆளாக்கிட்டு. அடப்பாவி, என்னெல்லாமோ மரக்கோட்டை கட்ட வச்சு எல்லாத்தையும் தூளாக்கிட்டியடா. என் புள்ள உனக்கு என்ன துரோகம் செஞ்சா? அவரையே இந்த நிலைக்கு ஆளாக்கிறேன். அம்மா, என்ன அவ்வளவு பெரிய குடும்பக்காரன் சொல்றீங்க? கொலைகாரன், மோசக்காரன், நயவஞ்சகன், இன்னும் என்ன சொன்னாலும் தகும். நீ பங்களாவில சந்தோஷமா வாழணுங்கிறதுக்கா இவ்வளவு நாளா அவனை எங்கேயோ கொண்டு போய் வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் செய்யறதுக்கா இப்ப நாடகம் ஆடுறேன். அம்மா, தயவு செய்து என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நீதான் என் பிள்ளை மறுபடியும் சாதிக்க போறியா? நான் என்னைக்குமே உங்ககிட்ட அப்படி சொல்லவே இல்லையே. மற்றவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லம்மா. ஆசையே இல்லாத துறவி அப்புறம் ஏன்டா இத்தனை நாள் அங்க நடிச்சுக்கிட்டு இருந்த? அது மட்டுமா, பிரஸ்ஸுக்கு வந்தா என்ன அதிகாரம் தெரியுமாமா? எல்லாத்தையும் ஒரே சுத்தலான்னு பார்த்தான். நல்ல வேலை நமச்சிவாய் கண்டுபிடிக்கலன்னா நம்மளெல்லாம் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். இவனை என்ன செய்ய பாரு. மறுபடி வான் பண்றேன், என்கிட்ட மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. இல்ல நான் கிராமத்தை அவங்க ரெண்டு பேரையும் கொடல உரிமை மாலை போட்டுருவான். பாடவா சேகர், உனக்கு சந்தோஷமாப்பா? உனக்கு சந்தோஷமா? நான் உனக்கு என்னப்பா தப்பு செஞ்சேன்? பேசாம ரோடோட போயிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து இப்படி கேவலப்படுத்தி விட்டியே. நீ என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டியே. அன்னைக்கே உன் மேல நான் சந்தேகப்பட்டேன். அது சரியா போச்சு. உனக்காக என் மனசெல்லாம் திறந்து வச்சிருக்கேன். நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீப்பா. ரொம்ப நன்றிப்பா. உலகத்துல எல்லாரும் ஒன்ன மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். நீ ரொம்ப பெரிய மனுஷன். அம்மா, சகோதரி, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு நிமிஷம் கண்ண மூடி நான் இங்க இருந்த நாட்களை பத்தி நினைச்சு பாருங்க. நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தேன் உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அடையப்பா பாவீங்களா, என்ன பிளான் பண்ணி இங்க வந்திருக்கீங்களோ, இந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகப்படுத்துறேன், எல்லாத்தையும் ஏமாத்திடலாம், அவனை மட்டும் ஏமாத்த முடியாது. நான் வர்றேம்மா, வர்றேன் சகோதரி. சுந்தரமூர்த்தியை ஒழிச்சு கட்டிட்டோம், சேகரை ஓமையாக்கி உட்கார வச்சுட்டோம். இனிமே நம்மள தட்டி கேட்க ஆளே கிடையாது. நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி
ஓதுவார்த்தமை நன்னெறி குயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது. என்னன்னா எனக்கு நகை வாங்க போன எத்தனை நாள் ஆச்சு? தங்கம் கிடைக்காம சொரங்கத்துக்கே போயிட்டியா? உன் குறும்பு பேச்சு கேட்டு எத்தனை நாள் ஆச்சுமா? தங்கச்சி போன இடத்துல அத இக்கட்டுன்னு சொல்றதா இல்ல அதிசயம் சொல்றதா அப்படி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன். அதற்கு அப்பா என்ன ரொம்ப கோபமா இருக்காங்களா? ரொம்ப கோபமா இருக்காங்க. ஒரு புள்ள ஒரு மகனை பெற்ற பூரிப்பு எனக்கு. பரவாயில்லப்பா, உன் தங்கையோடு நிச்சயதார்த்தத்துக்கு வர வேண்டிய நீ கல்யாணத்துக்காவது வந்து சேர்ந்தேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்பா என்ன மன்னிச்சிருங்க. உங்க மகன் ஒழுக்கம், பணிவு, பரோபகாரம் இதெல்லாம் என்னைக்குமே மறக்க மாட்டான். ஆண்டவன் செயலோ என்னமோ, நான் போன இடத்துல சீர்கட்டு சதஞ்சு கிடந்த ஒரு பெரிய குடும்பத்தை மறுபடி சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலையை மாட்டிக்கிட்டேன். அதனால தான்ப்பா இத்தனை நாள் ஆயிப்போச்சு. நான் செய்தது தப்பா? இல்லப்பா, இல்லை. நான் நினைச்சது சரிதான். ஏதோ ஒரு நல்ல காரியம் தான் உன்னை தடுத்து நிறுத்திருக்கு. இருக்கட்டும். நமக்கு துன்பம் ஏற்பட்டாலும் பிறருக்கு இன்பம் ஏற்பட்டாலும் அதிலே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. பரவாயில்லப்பா, ஆண்டவன் உன்னை இப்போது கொண்டு வந்து சேர்த்தான், அதுவே போதும். போய் கல்யாணத்துக்காக வேண்டியதை கவனி. இனிமே நீங்க ஸ்கூலுக்கு போகணும். ஏங்க நீங்க போறீங்களா? படிச்சு படிச்சு இழைச்சு விட்டான்டா. வீட்லயே விளையாடுப்போம். உங்களை ஏன் ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க? என்னடா கேள்வி இது? உங்க ஒப்பனே நேத்து கேட்டதில்ல, நீ கேக்குற. கல்விக்கு தடை போட காரணம் அதுவா? வெள்ளம் வரத்துக்கு முன்னாடி அணை போட்டு பழக்கம். குடும்பத்தை அழிச்சது போதாதா, வளர என் குழந்தைகளை அழிக்க பாக்குறீங்களா? இத பாருங்க, உங்க விளையாட்டெல்லாம் அவரோட நிறுத்திக்கிங்க. குழந்தைகளை தடுக்க உங்களுக்கு உரிமை கிடையாது. சாந்தி, மோகன் வாங்க. ஏய், தைரியம் இருந்தா என்ன கொலை செய். இந்த கத்திக்கோ மிரட்டலுக்கோ பயந்து நாங்க இல்லை. மேல ஒருத்தரை நடைப்பிடமா ஆக்கி வச்சிருக்கீங்களே, அவருக்காக என் புருஷன் உயிருக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அளவுக்கு மீறி போறீங்க. நான் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். அத்தா, அத்தா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்க போறீங்க? இந்த வீட்டு நிலைமை எங்க போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? பேசுங்க அத்தா, பேசுங்க. பாத்தீங்களா அத்தா, பாத்தீங்களா? யாரோ ஒருத்தி சிரிக்கிறா. அந்த அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோம். உண்மையை சொல்லுங்க, யார் இவங்க எல்லாம்? உண்மையை நான் சொல்றேன். உன் புருஷனுக்கு இனிமே நான் தான் பொண்டாச்சு. அந்த உரிமை என்ன தவிர வேற யாருக்குமே கிடையாது. அத அவர் வாயால சொல்லு. அப்பயே தங்கச்சி சொன்னா செகண்ட் ஒய்ஃபான்னு வருத்தப்பட்டான். ஒரு செகண்ட் பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணாரு. அதனால தான் நாங்க இந்த வீட்டுல இருக்கிறோம். இல்ல அவர் வாயால சொல்லு இப்பயே நானும் என் தங்கச்சி வெளியே போயிடுறோம். அத்தா, அத்தா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்கு இருந்த அந்த ஒரே உரிமையை பறிச்சுட்டீங்களா? சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. அட நீ என்னம்மா, அவர் என்னக்கா சொல்லுவாரு? மௌனா சம்மதத்துக்கு அறிகுறின்னு தெரியலையா? ஏதோ உன் தலையில எழுதுறது இவ்வளவுதான் கெட்டாராமா கோயிந்தா தலையில அடிச்சுட்டு உட்கார பேசாம. உங்க அத்தையை கொண்டு போய் ரூம்ல படுக்கவே. மருமகளுக்கு அந்த கஷ்டம் கூட கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சீன்னு சொல்லிட்டாங்க. சொன்னா என்ன அம்மா, நமக்கு ஏதுமா சொரண. அப்பா, இவர் யாரு? என் மகன். அப்படின்னா பொண்ணுக்கு கூட பிறந்த அண்ணன். கூட பிறந்த அண்ணனா? அப்படியா? ஏதாவது தப்பு நடந்து போச்சா? சொல்லுங்க, அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். மானம் போற விஷயம், மன்னிப்பு கேட்டா போன மானம் வந்துடுமா? அம்மா, யாரும் வயசுக்கு மீறி பேசக்கூடாது. இது பொம்மை விளையாட்டு இல்ல, குடும்ப மான பிரச்சனை. எடுத்துரைச்சு பேசுறது தப்பு. அண்ணே,
சொல்றது நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றது நான் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. பொண்ணோட அண்ணன் பெருசா பேசுறாரே, இவர் யார் தெரியுமா? ஒரு பெரிய கொலையை செஞ்ச மகா உத்தமர். நீ என்ன சொல்ற? என் மகன் கொலைக்காரனா? கொஞ்சம் வாய அழைச்சு பேசு. ஐயோ ஐயோ, கொஞ்சம் இருங்க. உஷா, என்னம்மா சொல்ற? கொலைகார நாவல படிச்சுட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி வைக்காத. விளையாட்டு விபரீதம் ஆயிட போகுது. ஐயோ, ராத்திரியில படிச்சதெல்லாம் பகல்ல உளறியே. அப்பா கொஞ்சம் பொறுங்க. மிஸ்டர், நீங்க போட்ட டீலக்ஸ்ல குடிச்சீங்கல்ல, ஒரு பொண்ணோட கும்மாள போட்டீங்கல்ல. யார பார்த்து என்ன சொல்றேன்? சரியா தான் சொல்றேன் மிஸ்டர். ஒரு நாள் சாயந்தரம் ஹோட்டல் டீலக்ஸ்ல நீங்க ஒரு பொண்ணோட கும்மாள போட்டுட்டு இருந்தீங்க. அப்போ ஒரு பெரியவர் வந்தாரு. அவரை சுட்டு கொல்லல? ஏன் முழிக்கிறீங்க? முழிக்கலம்மா, இப்படி ஒரு பைத்தியம் இருக்குமான்னு யோசிக்கிறேன். யாரு யார் பைத்தியம்? நான் என் கண்ணால பார்த்தேன். அப்பா வாங்க போலாம். ஐயா ஐயா கொஞ்சம் நில்லுங்க. அம்மா, இது ஒன்ன போற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை. தயவு செய்து பெரிய மனசு பண்ணி விசாரிக்காம எந்த முடிவுக்கு வராது. விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் முடிவுதான் அவங்க முடிவு. நீ ஒரு கொலைகாரன் தான், சந்தேகமே இல்ல. அப்பா வாங்க போலாம். அண்ணா, அப்பா, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நம்புறேன்ப்பா, உன்னை நம்புறேன். சார், நீங்க எந்த ஊருக்கு போறீங்க? மெட்ராஸ். நானும் மெட்ராஸ் வரைக்கும் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். வழியில எங்க வேணாலும் இறங்கிக்குவேன். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சார், மெட்ராஸ்ல நீங்க என்ன வேலை செய்றீங்க? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர். டாக்டர், நீங்க இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறது ரொம்ப சௌரியமா போச்சு. ஏன்னா இந்த காலத்துல யாராருக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லவே முடியறது இல்ல. பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, மூளையில ஏதோ கோளாறு. கரெக்ட். என்ன கரெக்ட்? எல்லாமே கரெக்ட். இதுவே எப்படியோ. சார், இதுதானே அபாய சங்கிலி? ஆமா. ஏமா, வண்டி ஓடும்போது புடிச்சு இழுக்க போறியா? இழுத்தாலும் இருப்பேன். ஏன்னா இந்த காலத்துல கொலகாரம் கூட அழகா இருக்கான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்? எது கரெக்ட்? எறும்பு புத்த பாம்பு புத்து நினைக்கிறவங்களை பத்தி என்ன சொல்றது? விவரம் புரியாதவங்க தான் சொல்லணும். கரெக்ட். எது கரெக்ட்னு போக போக தெரியும். பதுங்கறதால புலி பயப்படுதுன்னா நான் ஏமாற மாட்டேன் சார். கரெக்ட். பாயறதுனால பூனைய புலின்னு நான் ஏமாற மாட்டேன் சார். ஆளை கொண்ட புலிய அடையாளம் கண்டுகிட்டேன் சார். அது சுட்டு தள்ளாம விட போறது இல்ல. பால்ல பூனை வாய வச்சதுக்கு அப்புறம் அந்த பாலை வேற யாராவது சாப்பிட முடியுமா சார்? கரெக்ட் கரெக்ட், சாப்பிட கூடாது. அதனால அதே பூனைய குடிச்சுக்கிட்டு வந்து அந்த பாலை மறுபடியும் நான் குடிக்க வைக்கிறேன். என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். அதுதான் இங்க நடக்காது. நடந்து காட்டுறேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாங்க. என்ன சார், எங்க சண்டைய பார்த்து பயந்து போறீங்களா? நான் பைத்தியங்களோட சண்டையை பார்த்திருக்கேனே. இது ஊடல், இது காதல்ல தான் போய் முடிய போகுது. அது இந்த ஜென்மத்துல நடக்காது சார். கொலைகாரனை காதல் பண்றதுக்கு நான் ஒண்ணு குருடி இல்ல. குருடியதான். குருட்டுத்தனமா குற்றம் சுமத்தி ஒரு பெண்ணோட கல்யாணத்தை நிறுத்துறவளுக்கு குருடின்னு தான் பேரு. கொலை செஞ்சுட்டு இல்லே சொல்றவருக்கு என்ன சார் பேரு? கொலையா? இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? என் கண்கள் தான் சாட்சி. போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியோ? போலீஸ கூட்டிட்டு வரதுக்குள்ள இவர் ஓடிட்டார், அந்த பணத்தையும் கடத்திட்டாரு. இதுக்கு என்ன மிஸ்டர் சொல்றீங்க? சார், கொலை செய்தது வேற ஆளுன்னு நான் நிரூபிச்சுட்டா இவ என் மேல சுபத்துல பழிய வாபஸ் வாங்கிக்கணும். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். தயாரா? தயாரா? சார், அந்த நிமிஷமே தயார். இவர் மட்டும் அப்படி நிரூபிச்சுட்டாருன்னா எங்க அண்ணனுக்கும் இவர் தங்கச்சிக்கும் நானே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். Promise. சண்முகா, சுந்தரையாவா? உன்னை பார்க்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க போற? லட்சுமி அம்மா குழந்தைங்களோட தனி கொடுத்து நடத்துறாங்க. அவங்கள பார்க்கத்தான் போறேன். லட்சுமி எதுக்காக தனி குடித்தம் நடத்துது? இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் தாங்க முடியாமத்தான். குழந்தைகளா நல்லா இருக்காங்களா? என்னத்தை சொல்றதுங்க, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பெற்றோர் தின விழா. குழந்தைங்க ரெண்டு பெற்றவங்களை நினைச்சுக்கிட்டே பள்ளிக்கூடம் போயிருக்கு. நீ போ. வீட்டுல அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா எப்போ அழுதுகிட்டே இருக்காங்க. ஏ, உங்களை வீட்டை விட்டு விரட்டினாங்களே ஒரு முரடுன்னு ஒரு முரட்டு பொண்ணு, அவங்க எங்க அப்பாவை ஆட்டி படிச்சிட்டு இருக்காங்க மாமா. அவங்க உட்கார சொன்னா உட்கார்றாரு, நிக்க சொன்னா நிக்கிறாரு. ஏ சிங்கி, குழந்தைங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டியா? இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? நீங்க பாடுனீங்க, குழந்தைங்க ஆடினாங்க, அவ்வளவுதானே. நீயும் மூளையும் ஒரு முரட்டு பொண்ணு, ஒரு முரடை. அவங்க உட்கார சொன்னா அப்பா உட்கார்றாரு, எழுந்திருக்க சொன்னா எழுந்திருக்கிறாரு. இதுவே புரியலையா? இதே மாதிரிதான் விஷ ஊசிங்கிற ஒரு துப்பறிய நாவல்ல குழந்தைங்க வருது, தகவல் சொல்லுது. ஆனா எல்லாமே போய். நானே கண்ணால பாக்கணும், காதால கேட்கணும். அப்பதான் எதையும் நம்புவேன். நீயே உன் கண்ணால பார்த்து காதால கேட்கணும். வா அம்மா. சாந்தி மோகன் வீடு இதுதானே? ஆமாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நீ உள்ள போ.
என்ன விஷயம்? சாந்தியோட தகப்பனார பார்க்கணும். ஏன் இந்த பரிசை அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுக்கறது? பெற்றோர் தினத்துக்கு சாந்தியோட அப்பா வரல, அதனால அவரை நேராவே பார்த்து கொடுக்கணும். வாங்க ஃபாதர், வாங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம்மா. மோகன் சாந்தி படிக்கிற கான்வென்ட்ல இருந்து நீங்க வந்திருக்கிறதா வேலைக்காரி சொன்னா. உங்களை பார்க்க நானே வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் அந்த குழந்தைகளுக்கு பாட்டியம்மாவா? ஆமா சாமி, 2 பேரும் நல்லா படிக்கிறாங்களா? படிப்புல மட்டும் இல்ல, பண்பு அன்பு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த குழந்தைகளுக்கு சதா உங்க ஞாபகம் தான். உங்களுக்கு? நான் உங்களை மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. ஃபாதர், பரிசு அம்மாட்டே கொடுத்துருங்களேன். சாந்தியோட ஃபாதரை நான் நேரா பார்க்கணும். அவர் வீட்டுல இல்லீங்களா? மாடியில தான் இருக்கான். நீங்களே நேர்ல பார்த்து கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஃபாதர் படிக்கட்டு ஏறலாமா? நானே போய் கூப்பிடுறேன். விமலா, விமலா. சேகர பார்க்க யாரோ வந்திருக்காங்க, கூட்டிட்டு வா. இவ்வளவுதான் இவளே தானே? இவளோட அப்பாவை தான் சேகர் கொன்னது. சேகர் கூட இருந்ததும் இவதான். இவளை பார்த்தா அப்பனை பறி கொடுத்த மாதிரி தெரியலையே. அதுதான் எனக்கு புரியல. அம்மா, உங்க கால் வலி எப்படி இருக்கு? சாந்தி சொன்னா நல்ல மருந்தா ஏதாவது போட்டீங்களா? நல்ல மருந்து ஒண்ணு என்கிட்ட இருந்தது. ஆத்திரத்துல அதை தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப கஷ்டப்படுறேன். உங்கள மாதிரியே இருக்காரே. சொன்னா கேட்டியா? சவால் விட்டியே சிங்கி. ஆச்சரியமா இருக்கு. சிஸ்டர், பரிசை கொடுக்கலாமே. ஆமா, நீங்க யாரு? மோகன் சாந்திக்கு சித்தி மாதிரி. இவர் யாரு? அவரு என் அங்கிள் மாதிரி. ஓஹோ, எல்லாமே மாதிரி தானோ? மேல கொண்டு போ. ஃபாதர், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போறாரே. ஏமா அவர் ஒரு மாதிரியா இருக்காரு? அதுவா வேற ஒண்ணும் இல்ல, அவர் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன். இங்க விட்டாதானே. அப்ப ஃபாதர், எங்களுக்கு வேலை இருக்கு. இனிமேதான் எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்தோத்திரம்மா. வாங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம் சாமி. ஸ்தோத்திரப்பா. இந்த லூர்து சாமி வண்டியில சாமிங்க ஏறினது என் பாக்கியம். சிங்கி, துப்பு அரிஞ்சிய இப்ப எப்படி? நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் புரியுது. உடனே உங்க தங்கச்சிக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணிட வேண்டியதான். நீ நினைச்சுன்னா கல்யாணம் பண்ணுவ, நினைச்சுன்னா கல்யாணத்தை நிறுத்துவியா? அந்த பாவத்துக்காகத்தான் இப்ப பிராயச்சித்தம் பண்ண போறேனே. டெட் பாடின்னு ஒரு நாவல்ல அரங்கு பல்ல உடைச்சு விடுவேன். கொஞ்சம் பொறுங்களேன். அந்த நாவல்ல கதாநாயகி கதாநாயகனை கொலகாரன் சந்தேகப்பட்டா. கடைசியில பார்த்தா கதாநாயகன் கொலகாரன் இல்ல. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? கதாநாயகி கதாநாயகனை காதலிக்க ஆரம்பிச்சுட்டா. அதே மாதிரி இப்போ நான் உங்களை காதலிக்க போறேன். யாருன்னு தெரியல, நம்ம ஐயா அம்மா. நீங்களா? கஷ்டப்படாதீங்க. ஐயா எந்த இடத்துல சுந்தரியா இருந்துட்டு ஐயாவை யாருக்கும் தெரியாம இங்க அனுப்பிச்சிருக்காங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சதோ விபரீதமாயிடும். இல்ல, பேச மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன். என் தெய்வம் எனக்கு கிடைச்சதே போதும். வாங்க, உள்ள வாங்க. விமலா, இவன் எப்படி இந்த ரூமுக்கு வந்தான்? ஏன் மயங்கி கிடக்குறான்? அது ஏன் கேக்குறீங்க? இனிமே இவர் செய்த கொலையை காட்டி நாம பயமுறுத்த முடியாது. இவருக்கு பயம் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, செஞ்ச கொலைக்கு சட்டம் தண்டிக்கும் வர தான் இஷ்டம் போல அனுபவிக்க போறாராம். ஓஹோ, விமலா, நம்ம திட்டம் ஒழுங்கா நடக்கணும்னா ஒண்ணு இவன் நமக்கு பயந்துகிட்டு இருக்கணும், இல்ல மயங்கி இருக்கணும். மயங்கி இருக்கிறது தான் பெட்டர். அதனால அவனுக்கு ஆகாரமே நீ விசிதான், அடைக்கணும் பெண்கள், இருப்பிடம் நம்ம ரகசிய அறை. பாய், ரெடியாச்சாடா? கொஞ்சம் இருங்க இருங்க, வந்துட்டேன்.
எல்லாம் சரியா இருக்குது. ஆனா ஒரு புள்ளி மாத்திரம் விட மாட்டேங்குது. ஏண்டா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு ஒரு புள்ளி வெள்ளைங்கிற? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, சதக்குன்னு செதுக்குன்னு தான் ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு. இப்ப செதுக்கிறேனே. எப்ப செதுக்கிறது? பார், சேகர் இருக்கானே நம்மள மிஞ்சிட்டான். அந்த கொலைய பத்தி கவலையே இல்லைங்கிறான். நம்ம இடத்துலதான் அவனை அடைச்சு வச்சிருக்க. அவன் எந்த நிமிஷமும் இங்க வரலாம். அப்படி வந்துட்டான் நமக்கு தான் ஆபத்து. உடனே சீக்கிரமா வேலையை முடிய போங்க. இப்ப செதுக்கிறேன் போங்க. அலமேலு இந்த பரிசு எங்க வந்தானுங்க? நிம்மதியா பேசிக்கிட்டு இருக்க விட மாட்டானுங்களே. அதை விடாத, பேசி பேசி. அழமேலு அழமேலு தடியா தங்க இங்க இருக்குடா. இங்கதான் இருக்கிறியா? பூ வச்சிக்க. பழத்தை சாப்பிடு. காட்டுறா. அதுக்குன்னு தானே இருக்கேன் பாரு. என்னது மோதிரம். இதெல்லாம் எதுக்காக? அலமேலு நீ தனியா என் வீட்டு பக்கம் வேலைக்கு போவ. அப்ப என் சம்சாரம் சொன்னா நீ தனி கட்டையா கிடந்து தவிக்கிறேன்னு. நீ ஒரு தனிக்கட்டை, இவன் ஒரு தனி திம்மு. 3 கட்டுனா 3 பட்டுன்னு போச்சு. காரணம் சொல்ல வேண்டாம், ஆளை பார்த்தாலே தெரியுது. அவ்வளவு ஈஸியா இட போட்டுறாத. 180 பவுண்ட் இருப்பாரா? 180 பவுண்டா? 180 சவரனே போடுறேன். எனக்கா? போட்டது நல்ல சரக்கு. ராக்கெட் சுருன்னு தூக்கி பொத்துன்னு போட்டுடுச்சு. நல்ல தூக்குது. முதல்ல 2 பேர் வெளியே போங்க. எங்களை அவ்வளவு சர்வ சாதாரணமா நினைச்சிடாத. கொஞ்ச நாள்ல நாங்க லட்சாதிபதி ஆக போறோம். அலமேல உனக்கு எத்தனை லட்சம் வேணும்னு கேட்டுட்டு கழுத்து நீட்டு. லட்சம் 1, 2, 3, 5. ஒண்ணு பண்ணுவோம். என்ன அந்த மிஷினையே கொண்டாந்து குடுத்துட்டா? ஐடியா? அலமேல மிஷினை கொடுத்துடுறேன். உனக்கு எவ்வளவு வேணும் அடிச்சுக்க. மிஷினா? ஆமா அலமேல, சேகர் பிரிண்டிங் ஹவுஸ்ல தான் நாங்க 100 ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறோம். என்ன சேகர் பிரிண்டிங் ஒர்க்ஸா? மிஷினை கொடுத்துடுறேன். என்ன கட்டிக்க. அப்புறம் எவ்வளவு அடிச்சுக்க. எங்க இருக்க? எந்த இடம்? நான் எப்படி இங்க வந்தேன்? எப்படி வந்தா என்ன? இங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு சொர்க்கம். சொர்க்கம்? ஆமா. ஏன் இப்படி காத பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் தரேன். நீ பழைய கைதை. எனக்கு தேவையானது ஒன்னால கொடுக்க முடியாது. எனக்கு தேவை ஹெவன் ஆஃப் ட்ரை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். அது இங்க இல்ல, தெருவில் இருக்கும். போய் பிடிச்சுக்க. நீங்க தெருவு போகக்கூடாது. கொஞ்சம் இருங்க, இது வந்துட்டேன். அப்பா கிடைச்சா இந்த அடிய கண்ணாடி அழகி. உங்களுக்கு பிடிக்குதா? உன்னை விட கொஞ்சம் நல்லா இருக்கா. போறேன். போறதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன? யார் தெரியுதா? யாரு? நீங்க செஞ்ச கொலை கண்ணால பார்த்தோம். கண்ணால பார்த்தா? ஐ விட்னஸ். உங்களை போலீஸ்ல மாட்டி வச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தா. அதனாலதான் இவரை நான் இங்க அடைச்சி வச்சிருக்கேன். நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீ போ. அதான் அங்கே ஆறு உசுர வாடி இங்க. மிஸ்டர் சேகர், நீங்க ஒரு கொலைகாரங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். தாலி கட்டின பொண்டாட்டியும் தனக்கு பிறந்த குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி சல்லாப உலகத்துல உல்லாசமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்களும் ஒரு ஆம்பளையா? அடிய துப்பல் செஞ்சு எங்க போற? சுந்தரா, உங்க தாத்தா கையெடு குருட்டு கோழி. உன்னை ஒழுங்கா வீட்டுல தானே இருக்க சொன்னேன். ஏன் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? நான் மட்டும் துப்பறி இல்லைன்னா இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இந்த இடத்தை கண்டுபிடிச்சு என்ன செஞ்ச? இந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டேனே. அரண்டு பல்ல உடச்சுக்கோ. வந்து மாட்டிக்கிட்டு முதல்ல இங்கிருந்து தப்பணுமே. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஐடியா எல்லாம் துப்பறி புஸ்தகத்தோட வச்சுக்க. ஏதாவது சொன்னா கண்ணாடி உடச்சுடுவேன். முதல்ல இந்த பல்பெல்லாம் கழட்டு. போ சீக்கிரம் சீக்கிரம் கழட்டு. இந்த வேலையில கரெக்டா செய்யணும். நவ் இருக்கும்.
கொண்டுடுவேன். ஏய், குரங்கு ஆடிக்க வா. இது அடைக்க இந்த கடை போடு. ஐயா, அக்கிரமம் நடக்குதுங்க. இனிமேல் நீங்க இப்படி அசையாம இருந்தா ஆபத்துல முடியுங்க. நம்ம பிரச்சனை கலந்து கடிக்காங்க.